நம்ம போற பாதை, நம்ம போற ஒரு சூழல் அதுக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாதைன்னு சொல்லி நீங்க தேவனிடத்துல கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனா நீங்க ஒண்ணு விசுவாசிக்கணும். இந்த பாதையை வடிவமைத்து கொடுத்தது யார் தெரியுமா? என்னுடைய ஆண்டவர். ஒருவேளை நான் விருப்பப்படி, என்னுடைய விருப்பப்படி என் சூழ்நிலைகள் நடக்காம இருக்கலாம், ஏன் எதிர்பார்க்கிற மாதிரி காரியங்கள் நடைபெறாம இருக்கலாம். ஆனா இது எல்லாவற்றையும் அறிந்த என்னுடைய தேவன் ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உன்னை கையை பிடிச்சி நடத்துகிற ஒரு தேவனா இருக்கிறதுனால நீ போற பாதையில நீ தனிமையா இருக்கலாம், நீ வேதனையோடு இருக்கலாம், நீ கஷ்டத்தோடு இருக்கலாம், குழப்பத்தோடு இருக்கலாம். ஆனா அவர் உன் கையை பிடிச்சி போகிறதுனால நீ தைரியமா சொல்லலாம், நான் செல்லும் பாதை என்னுடைய நேசர் அறிவார், நாசம் அணுகாமல் அவர் என்னை பாதுகாப்பார். உங்களை தேவன் வழிநடத்துகிறார், உங்களை தேவன் வழிநடத்துகிறார்.